தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். பார்வதி பதையே அழகர மகாதேவா. எல்லாம் வல்ல பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாத அந்த கோடி நமஸ்கார். எல்லாம் வல்ல இறைவனோட அனுகிரகத்தால இப்ப நமக்கு எல்லாம் இப்ப சித்திர மாசம் ஓடின்றது. இந்த சித்திர மாசம்னாலே ஒரு முக்கியமான ஒரு தினம் வரும். அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் 4/5/2026 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த அக்னி நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா, சூரிய பகவான் மேஷத்திலேயே இருக்கிறார். மேஷ ராசியில தான் முதல்ல பிரபஞ்சம் பண்றார். அதான் சித்திரை. அதுல உச்சம் பெறார். மேஷத்துல உச்சம் பெறுவார். அந்த உச்சம் பெறும் பொழுது சுவாமி ரொம்ப ஆகர்ஷணமா இருப்பார். இந்த வைகாசி மாசத்தை விட இந்த சித்திர மாசத்துல பார்த்தேன்னா சுவாமி உச்சம் வரும் பொழுது அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். பார்த்தேன்னா சித்திரை ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு தான் வரும். அப்ப இந்த 4/5/2026 அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். என்ன சார் செய்யணும் அப்படின்னா, முதல்ல சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும். சிவபெருமானோட முதல்ல நம்ம வீட்டுல என்ன செய்யணுங்கிறது சொல்றேன். எல்லாருக்கும் தாகம் எடுக்கும் இல்லையா? முதல்ல தாக சாந்தி தான் இதுல. ஏன்னா அந்த சூரிய பகவான் நம்மளுடைய ஈர்ப்பு சக்தியான அந்த எல்லா சக்திகளையும் ஈர்க்கின்றது. அப்ப நாக்கு வறண்டு போயிடும். ஜலம். அடுத்தது நம்பாத்து சுவாமிக்கு டெய்லி நீர்மோர் பானகம் கலந்து வைங்கும். சுவாமிக்கு கலந்துட்டு நம்பாத்துல எல்லாரும் குடிங்க, நைவேத்தியம் பண்ணி. நம்பாத்து குலதெய்வம் உஷ்ணசாந்தி அடையும். அடுத்தது, சார் என் பொண்ணுக்கு கல்யாண தடை அதிகமா இருக்கு. ரெண்டாவது, என் காத்துல அடிக்கடி வியாதி படுத்துது. என் பையன் வேலையே சரியா இல்லை. இதெல்லாம் எப்படி நடக்கணும் அப்படின்னா, நவக்கிரகங்களிலே ஆதித்யம் பெற்றவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் மேஷ மாசத்திலே உச்சம் பெற்று உச்சமான மேஷத்திலே உட்கார்ந்து கொண்டு அனுக்கிரக ரூபம் பண்றார். தர்மம் பண்ணணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க அன்னதானம் எல்லாம் பண்ணா என்ன பண்ணாலும் ஒரு டம்ளர் ஜலம் கொடுங்கன்னு சொல்லுவா. இந்த வெய்ய காலத்துல போய் வயிறு முட்டை சாப்பிட முடியாது. தாகம் எடுத்துட்டே இருக்கும். அப்ப நம்ம பார்த்து வாசல்ல பசுமாடு வந்தாலும் சரி, ஒரு நாய் வந்தாலும் சரி, ஒரு ஆடு வந்தாலும் சரி, ஒரு பக்கெட்ல தண்ணி வையுங்க. நீங்க தண்ணி வச்சு பழக்கப்பட்டீங்கன்னா அந்த மாடு டெய்லி உங்க ஆத்துல ஜலம் சாப்பிட்டு போயிடும். வெளியில நாய்கள்லாம் இருக்கு, பாவம். இந்த வெயில நாக்கு வறண்டு போய் நாக்கு தொங்கும், அப்படின்னு நிற்கும். அப்ப அந்த நாக்கு வறண்டு போறதுனால ஜலம் கொடுக்க மாட்டான். நீங்க ஜலத்தை வச்சு பாருங்க. என்ன சுவாமி இதெல்லாம் எப்படி சாமி எனக்கு புண்ணியம் கிடைக்கும்? சார், அந்த ஆத்மா அந்த நாய்க்கு அந்த ஆயுசு முடியறதுக்கு முன்னாடி அது கண்ணுல காமிப்பார் கிருஷ்ண பரமாத்மா. அப்ப நீ வச்ச இந்த ஜலம் இருக்கு பார்த்தையா, அது வாழ்த்துவான். எனக்காக ஒரு மனித பிறவியில ஒருத்தன் தர்மம் பண்ணா, நல்லது பண்ணியிருக்கான், அவன் குடும்பம் நல்லா இருக்கட்டும் சொல்லி அந்த வாயில்லா ஜீவன்கள் நம்மளை வாழ்த்தும். அடுத்ததாக நம்ம பார்த்து வாசல்ல நீர்மோர். இந்த மாசம் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் 28/5/2026 அன்னைக்கு தான் முடியுது அக்னி நட்சத்திரம். அன்னைக்கு பிரதோஷம். அடுத்தது அக்னி நட்சத்திரத்துல இதே மாதிரி நீர்மோர் ஜலங்கள் பானங்கள்லாம் கொடுத்தேன்னா நம்ம வம்சம் 14 வம்சங்கள் கண்டிப்பா உண்டு. புல்லாய் புழுவாய் பறவையாய் பாம்பாய் பேயாய் வல்ல சுரராய் முனிவராய் எல்லாருக்குமே பிறவி எடுத்தா ஜலம் வேணும், தாகசாந்தி பண்ணணும். நிறைய கொடுங்க. ஆத்துக்கு ஒருத்தர் வருவா, அப்பா வெளியில போயிட்டு வந்திருப்பா, வந்த உடனே ஜலம் ஒரு டம்ளர் ஜலம் கேளுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் யார் வந்தாலும் முதல்ல ஜனம். அருண் வாசல்ல
போஸ்ட்மேன்லாம் போவா, நிறைய பேர் போவா, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்பா. காலதேசம் மாறி இருக்கு, இருந்தாலும் நம்ம பார்த்து கொடுக்கணும். நீங்க ஒரு வாசல் ஒரு பானையை வச்சு ஜலம் கொடுங்கோ, எப்படியெல்லாம் இந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை பாருங்கள். இதான் அக்னி நட்சத்திரத்தினுடைய ஆரம்பம். சுவாமி, நான் மனுஷால எல்லாம் திருப்தி படுத்தேன், பகவானை பண்ணணும், என்ன பண்றது? பெரிய வாய்ப்பு சார், வியாதியே வராது அக்னி நட்சத்திரம் இந்த தர்மத்தை பண்ணா. சிவபெருமானுக்கு டெய்லி ஏணி வாங்கி கொடுக்கணும், சிவபெருமானை குளிர வைக்கணும். ஏன்னா சிவன் தான் அக்னி ஜுவாலை. டெய்லி ஒரு ஏணி நம்பாத்து சார்பா கோயில் போயிடணும். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவா ஏணிய. நீங்க குருக்கள்கிட்ட சொல்லி கொடுங்கோ, அவர் காலையில பிற்காலத்திலையும் பண்ணுவா, காலையில சாயங்காலம் ராத்திரி அப்படின்னு. சுவாமி உடம்புல இருக்கிற உஷ்ணம் தனியும். சிவபெருமான் பாப்பார், ஆஹா என்ன குளிர வைக்கிற இந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும். எப்ப நமக்கு தெரியும் இந்த உடம்புல இருந்து உயிர் போகும்? போகும் நாள் உணர்வு அழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் மற்றவா உன்னை நான் மறக்கிலும் சொல்லும் நாமம் நம சிவாயவே. அடியார் பாடுறார், நம்ம ஒரு நாள் பாடையில போய தீரணும். அதுக்குள்ள என்ன பண்ணுங்கிறார்? சிவகணங்களுடைய அனுகிரகம். சிவபெருமான் நேர வர மாட்டார், சிவகணங்களை அனுப்புவார் முதல்ல. பெரிய மகான் புண்ணியம் பண்ணியிருக்கான், தர்மலோகத்துக்கே போக முடியாது. நீ நேர அங்க யம தர்மராஜாட்ட அட்டனன்ஸை போட்டு சித்திரகுப்த அட்டனன்ஸை போட்டுட்டு யம தர்மராஜா வாயை திறந்து சொல்றதுக்குள்ள சிவகணங்கள் கைலாயத்துக்கு அழிச்சு விடுவா. இந்த இளநீ அபிஷேகம் அவ்வளோ பெரிய பவர். என்ன சார் கொண்டு போறோம் இந்த மனித பிரிவில? ஒன்றும் கிடையாது, சுவாமிக்கு செய்யுங்கோ. என்ன மிஞ்சி போனோம் 40 ரூபா, ஒரு 50 ரூபா டெய்லி ஒரு ஏணி சுவாமிக்கு. அதுவும் கிராமத்து சைடெல்லாம் கேட்கவே வேண்டாம், நிறைய தென்னை மரம் இருக்கும். சுவாமிக்கு அபிஷேகத்தை கொடுங்கோ. நம்பாத்துலேருந்து ஒரு ஏணி சுவாமிக்கு போகணும். ஒரு கிராமமே ஒரு கோவிலுக்கு செஞ்சீங்கன்னா அந்த கிராமம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் தெரியுமா? அந்த கிராமத்துல பையன் கொடுக்கறதுக்கும் பொண்ணு கொடுக்கறதுக்கும் அப்படி முட்டி மோதின்னு போவா. கிராம ஒற்றுமை, கிராமத்துல இருக்க எல்லாரும். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு கூட நம்ம கொடுக்கலாம், பக்கத்துல இருக்க சிவபெருமான் கோயிலுக்கு கொடுக்கலாம். சொல்லிட்டு வந்துருங்க ஏணிக்கார்ட்ட, டெய்லி ஒரு ஏணி போட்டிருப்பா, இவ்வளவு ரூபாய். நீங்க ஃபாரின்ல இருந்தா கூட நீங்க சொல்லுங்க சார், அனுப்புங்க. இந்த இளநீ அபிஷேகம் அவ்வளோ கோடி 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 புண்ணியம். சுவாமி குளிர்வர். ஒரு நாளைக்கு ஒரு ஏணி, நீங்க ஒரு நாளைக்கு 11 ஏணி கூட அபிஷேகம் பண்ணுங்க, சுவாமி நல்ல சந்தோஷப்படுவர். அதனால இந்த அக்னி நட்சத்திரத்துல ஆத்துல சுவாமிக்கு ஒரு நீர்மோர் பானகம் நிவேத்தியம் பண்ணி டெய்லி நம்ம ஆத்துல எல்லாரும் முதல்ல குடிங்கோ, குலதெய்வம் சாப்பிட்ட உடனே. அடுத்தது வாசல்ல ஒரு பானையில ஜலமான வைங்கோ. டெய்லி நீர்மோர் கொடுக்க முடியாட்டா விட நல்ல ஒரு மணல், ஆத்து மணல் வச்சு பானையில ஜலம் வச்சு வாசல்ல வைங்கோ. அது ஒரு தர்மம். ஜீவராசிகள்லாம் வாசல்ல வந்து நிற்கும், மாட்டுக்கெல்லாம் ஜலம் கொடுங்கோ. நாக்கு வறண்டு போகாமல் இருக்கணும். நாவே நீ உணராய், நாக்கு தாங்க உணரும் முதல்ல. இப்ப நானே பேசிட்டு இருக்கேன், எனக்கு நாக்கு வறண்டு போச்சுன்னா நான் பேச முடியுமா? என்னதான் என்னுடைய புலன்கள் அலைந்தும் வேலை செய்து கொண்டிருந்தாலும் நாக்கு வறண்டு போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு மயக்கம் வருது, ஒருத்தர் அடிபட்டுட்டா மூஞ்சில ஜலத்தை ஊத்தி முதல்ல என்ன கொடுக்குறோம்? ஜலம் கொடுக்குறோம். ஏன்? பதறாமல் இருக்க. சுவாமி ஆத்மா இருக்காரு உள்ள, அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஜலம். அப்படிப்பட்ட இந்த அக்னி நட்சத்திரத்துல நிறைய எல்லாருக்கும் ஆத்துல பானையெல்லாம் வச்சு ஜலம் கொடுங்கோ. வேண்டுவோருக்கு அனைவருக்கும் ஜலம் இல்லைன்னு சொல்லாதீங்கோ, வாங்கியான்னு கொடுங்க. ரோட்டை போயிட்டு இருப்பாங்க, சார் நாக்கு வறண்டு போச்சு சார், 2 நிமிஷம் சார், நீங்க போய் ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்கோ. இந்த தீர்த்தம் எங்க தெரியுமா புண்ணியம் சேரும்? நம்மளுடைய ஆத்மா 1 ஆண்டு காலம் நடைபயணம் செல்லும். இறந்து போனதுல 13 நாள் அப்புறம் போயிட்டே இருக்குமா. நீ எங்கெங்கெல்லாம் தர்மம் பண்ணியோ அங்கெங்கெல்லாம் தர்ம தேவதை உன்னை வந்து காப்பாற்றுவாள். இதுதான் இந்த தர்மம். என்ன? ஒரே ஒரு டம்ளர்
தண்ணி கொடுத்ததுக்கே இவ்வளவு பெரிய தர்மம்னா, சிவாலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண ராஜராஜேஸ்வரர் மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ வம்சங்கள் நம்மள சொல்லிட்டு இருக்கோம். ராஜராஜேஸ்வரனுடைய வம்சம் எங்க இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அதே போல இந்த அக்னி நட்சத்திரத்துல தர்மம் பண்ணுங்கள், நிறைய தாகசாந்தி பண்ணுங்கள், சிவாலயத்திற்கு நிறைய ஏழை வாங்கி கொடுங்கோ, பெருமா கோயில்ல நீர்மோர் பானகம் கொடுக்க ஏற்பாடு பண்ணி கொடுங்கள். எல்லா கோவில்லையும், மகாமாரியம்மன் கோவில்ல, முனீஸ்வரன் கோவில்ல, எந்த கோவில், பிள்ளையார் கோவிலா இருந்தாலும் சரிதான், உங்க மூலியமா ஒரு தர்ம பரிபாலனம் நடக்கட்டும். டெய்லி சாயந்தரம் சுவாமிக்கு நீர்மோர் பானகம் நைவேத்தியம் பண்ணி 10 மக்களுக்கு கொடுங்கோ. நான் அவளே சொல்லுவா, கோவில் இன்னைக்கு நீர்மோர் கொடுப்பா, போய் சாப்பிட்டு வரலாம் வாங்கோ அப்படின்பா. அந்த அளவுக்கு தர்மங்களை பண்ணுங்கள். நம்ம தெருல 10 பேராத்துலயும் ஒவ்வொருத்தராத்துல ஒவ்வொன்று இருக்குன்னா கண்டிப்பா நடந்து போற பாதசாரிகள்லாம் சாப்பிடுவா. அண்ணாமலையாருடைய திருவண்ணாமலையில இந்த நீர்மோர் பானங்கள்லாம் கொடுங்கோ, நிறைய பேர் சாப்பிடுவா. அதனால ஆன்மீக அன்பர்களே, எல்லாமல்ல இறைவனுடைய அனுகிரகத்தினால அக்னி நட்சத்திரத்துல எல்லாரும் பத்திரமா இருந்து சுவாமியுடைய அனுகிரகத்துடன் நல்வாழ்வு பெருமாறு கெடுக்கு. ஜெய ஜானகி காந்த ஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமா.